Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்கார். கடந்த முறை நம்ம பேசும்போது அவர் வெளியே இருந்தார், இந்த முறை சிறையில் இருக்காரு. சவுக்கு சங்கர் விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா அரசின் தவறுகளை சுட்டி காட்டுகிற அப்படிங்கிற பேர்ல நிறைய அதிகாரிகளை மிரட்டியிருக்காரு. குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை சவுக்கு சங்கர் பேசினாரா எனக்கு என்ன வழி இருக்குமோ அதே மாதிரி தான் பெண் காவலருடைய குடும்பத்தாருக்கு இருக்கும். இல்ல அதுக்கு வருத்தம் தெரிவிச்சேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டாரு. வருத்தம் தெரிவிச்சா எப்போ வருத்தம் எப்படி தெரிவிச்சாரு? கஞ்சா பயன்படுத்தியதாக அவரே ஒத்துக்கிட்டு அவருடைய டிரைவரும் நண்பரும் எதுக்கு கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு தெரியல, எனக்கு கஞ்சா பயன்படுத்துற பழக்கம் இல்ல, பழக்கம் இருந்துச்சா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஜிஆர் சுவாமிநாதன் சொல்றாரு குண்டர் சத்தத்தை நான் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த எனக்கு 2 பேர் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ 2 அதிகாரமிக்க நபர்கள் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. ஃபெலிக்ஸோட நிலைமையும் கிட்டத்தட்ட நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். கேள்வி கேட்டவர் அல்லது நீங்க சொன்ன கருத்தை இப்ப நான் பாக்குறேன், அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. சாட்டை துறைமுருகன்ட்ட கேள்வி கேட்குறீங்க, கேள்விக்கான பதில உங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு இன்டென்ஷனோட அந்த பதில புடுங்கிறதுக்காக பண்ணீங்கன்னா அது தப்பு. தன்னுடைய பார்வையாளரை அதிகரிப்பதற்காக, வியூஸை அதிகரிப்பதற்காக, சேனலை ரீட்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டதாக தான் தெரியுது. அதனாலதான் அவர் ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸோட கைதை ராமதமக சீமான் அவர்களும் கண்டிச்சாங்க. நானும் அவர் கைது பண்ணிட்டீங்க சரி, அவர் வீட்டுல போய் சோதனை போட்டு அவருடைய கண்டெய்னரை சோதனை போட்டு அந்த அளவுக்கு நீங்க சர்ச்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மோடி அவர்கள் தியானம் பண்றதுக்காக தமிழ்நாடு வரார். விவேகானந்தா பாறையில 3 நாள் தியானம் பண்ண போறாங்க. என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஏன் வேற உங்களுக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லையா? ஜூம்லான்னு சொல்லுவாங்கல்ல, விவேகானந்தா பாறை ஏற்கனவே ஃபேமஸ் தான், இவர் உட்கார்ந்து ஒன்றும் ஃபேமஸ் ஆக போறது கிடையாது. வணக்கம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் இருக்கார். கடந்த முறை நம்ம பேசும்போது அவர் வெளியே இருந்தார், இந்த முறை சிறையில் இருக்காரு. சவுக்கு சங்கர் விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் நான் ஏற்கனவே பல காணொலி வச்சுருக்கோம், நம்ம ஐபிசியில் நம்ம பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக அரசின் தவறுகளை சுட்டி காட்டுகிற அப்படிங்கிற பேரில் நிறைய அதிகாரிகளை மிரட்டியிருக்காரு. நிறைய அமைச்சர்களை த்ரெட்டிங்னா நேரடியாக பண்ணாமல் அவங்களோட ஊழலை வெளிக்கொண்டு அதன் மூலமாக அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்ககிட்ட பணம் பெற்றிருக்கார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இப்போ வெளியே வருது. இந்த விஷயத்தில் அவர் தமிழ்நாட்டிலே இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு நேர்மையான அதிகாரி ஏடிஜிபி அருண் அவர்கள். தனிப்பட்ட முறையில் நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய ஆய்வாளர்கள் என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்கெல்லாம் கேட்கும்போது ஏடிஜிபி அருண் ஒருத்தர் தான் இப்போதைக்கு ஒரு தமிழனில் நேர்மையான அதிகாரி. அப்போ அவரை தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர் மேலே எந்த அலிகேஷனும் வைக்க முடியாது. அவர் இங்கே பணம் வாங்கினார், அங்கே பணம் வாங்கினார். அப்போ அதுக்கு பெண் சம்பந்தப்பட்ட புகாரை போட்டு ஒட்டுமொத்தமான பெண் காவலர்களையும் இழிவுபடுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை சவுக்கு சங்கர் பேசினாரா எனக்கு என்ன வழி இருக்குமோ அதே மாதிரி தான் பெண் காவலருடைய குடும்பத்தாருக்கு இருக்கும். ஏடிஜிபி அருணோடு எல்லா எஸ்ஐயும் லவ் பண்ணுறாங்க, சும்மாவை லவ் பண்ணுறாங்க, அவர் அழகா இருக்கான்னு லவ் பண்ணுறாங்க, அவர் கூட லவ் பண்ணால் உயர் பதவி போலாங்க. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இல்லை அதுக்கு வருத்தம் தெரிவித்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிட்டாரு. வருத்தம் தெரிவிச்சாலும் எப்போ வருத்தம் எப்படி தெரிவிச்சாரு? மிக மோசமா பேசி சிறைக்குள்ள போய் 15 நாள் ரிமாண்ட் ஆனதுக்கு பிறகு தான் அவர் வருத்தம் தெரிவிச்சா சொல்லப்படுது. இன்னும் அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, அவர் வெளியே தான் அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கணும். அவர் சார்பில் அவர் வழக்கறிஞர் அஃபிடேவிட் போட்டிருக்காரு, இனிமேல் இப்படி பேச மாட்டேன், யார் மனதையும் புண்படுத்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி அஃபிடேவிட் போட்டிருக்காங்களே ஒழிய அது பண்ணல. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது அத்தனையுமே. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இப்போ இந்த கஞ்சா மேட்டரில் அவர் கஞ்சா பயன்படுத்தியதாக அவரே ஒத்துட்டு இருக்காரு. அவருடைய டிரைவரும் நண்பரும் எதுக்கு கஞ்சா வச்சிருந்தாங்கன்னு தெரியல, எனக்கு கஞ்சா பயன்படுத்துகிற பழக்கம் இல்லை, பழக்கம் இருந்துச்சா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியல, ஆனால் பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி அவர் கூட இருந்த பிரதீபவங்கலாம் சொல்கிறாங்க அவர் கஞ்சா பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் அவர் கஞ்சா ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு அன்ஸ்டேபிளாலாம் பேச முடியாதுங்க. இவ்வளவு ஒரு அரகண்டெல்லாம் பேச முடியாது. நார்மலாக இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு பயன்பாடு ஏதோ ஒன்று கஞ்சாவுக்கு மேலே கூட பயன்படுத்திக்கலாம், ஸ்டாம்பு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை எல்எஸ்டி பயன்படுத்திருக்கலாம், இல்லை அபின்னு இல்லை ஜாபர் சாதிக்கு மேட்டரில் கூட மெத்து கூட பயன்படுத்திருக்கலாம். ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போயிருக்கு. அதனால தான் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்ததை 1 வருஷம் கழித்து நம்ம சவுக்கு சங்கர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் ஒரு ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது ஒரு ரகசியமான சந்திப்பை யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி வெளியே சொல்லியிருந்தா அவர் முத நாளே சொல்லியிருக்கணும், நான் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தேன். உதயநிதி ஸ்டாலினையும் நீங்கள் அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுற சவுக்கு சங்கர் ஏன் போய் பார்க்கணும்? நான் கூப்பிட்டா கூட போக மாட்டேன், என்னை கூப்பிடவும் மாட்டாங்க, கூப்பிட்டாலும் போக மாட்டோம். அப்படி போனாலும் அது வெளியே தெரிஞ்சிடும், அடுத்த நொடியே வந்துடும். எதுக்கு பார்த்தணும்? ஒரு கோரிக்கை வைக்க போனேன், கஞ்சாவை ஒழிக்க போனேன், இல்லை ஆத்துமல் கொள்ளையை தடுக்க போனேன், இல்லை தமிழ்நாடு முழுக்க ஊழல் லஞ்சத்தை தடுக்கக்காக போனேன். எந்த கோரிக்கையும் இல்லை. சும்மா போய் இந்த ஆட்சி எப்படி நடைபெறுது, எந்தெந்த அதிகாரி எப்படி இருக்காங்கன்னு சொல்றதுக்காக சவுக்கு சங்கர் போனாராம். நீங்க என்ன ஐபிஎஸ் அதிகாரியா?
ரிட்டையர்டு ஜட்ஜா இல்லை ஐஏஎஸ் அதிகாரியா? நீங்கள் யார்? உங்களையும் கூப்பிட்டு பேசணும். இல்லை ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டா? நீங்கள் யார்? நத்திங். அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து உதயநிதி ஸ்டாலின் குறித்து சவுக்கு சங்கர் பேசவே இல்லை. என்ன பிரச்சனைனா சவுக்கு சங்கர் அங்கே போய் பார்க்குறாரு, பார்த்து ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு, மாதம் கட்டிங் போயிருக்கு. 6 மாதம் அந்த டீல் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திருப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. பேச போகும்போது ஏதாவது உங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கமே ஏன் பேசுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுன்னு இருக்காரு. ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் ஏதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நடந்தது. தொடர்ச்சியா நடந்திருக்கு. சார்ந்த எல்லாருமே சொல்றாங்க நடந்திருக்கு. வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்போ சிரிப்பாரா அப்படின்னு சிரிச்சிருக்காரு. உடனே கடுப்பாயிட்டாங்க, தூக்கி உள்ள வைப்போம்டான்னு ஒரு முடிவு கொண்டாங்க. அப்ப எப்படா எலிஸ் வலையில சிக்கும்னு காத்திருந்திருக்காங்க. கரெக்டா ஏடிஜிபி யாரும் குறித்து பேசுறாரு, தூக்கி உள்ள. இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கு ஒன்று வருது. ஏன்னா குண்டர் சட்டத்தில் அவர் கைது பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பேசுபொருள் இருந்தது. ஜிஆர் சுவாமிநாதன் சொல்றாரு குண்டர் சட்டத்தை வந்து நான் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டார். ஆனா வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு 2 பேர் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம். இப்போ 2 அதிகாரமிக்க நபர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. முதல்ல என்னுடைய நிலைப்பாடை சொல்லிடுறேன். இதில் வந்து என்னன்னா, குண்டர் சட்டம் அரசியல் கைதிகளுக்கோ ஒருவர் எழுதுவதற்கோ பேசுவதற்கோ போடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. ஏன்னா இதே குண்டர் சட்டத்தால் 213 நாட்கள் புழல் சிறையில் நான் இருந்தவன். அப்படிங்கும்போது அந்த குண்டர் சட்டத்தினுடைய பாதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அது ட்ரையல் ஏற்றி சாட்சியங்களும் விசாரிக்கப்பட்டு இருதரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டு வாத பிரதிவாதங்கள் முடிந்த பிறகு நீதிபதி வைக்கிறது தான் தண்டனை. இங்கே எந்த விதமான விசாரணை இல்லாமல் எடுத்த உடனே ஒரு வழக்கில் 15 நாட்களில் குண்டாசை போனால் 1 ஆண்டு தண்டனை. அது 1 ஆண்டு தண்டனையை நம்ம பிரேக் பண்ணி 8 மாதம் வரமா 6 மாதமாக வரமாங்கிறது பேச்சு. அப்போ ஒரு தண்டனை சிறைவாசி குண்டாசுக்குன்னு தனி பெட்ஷீட் கொடுப்பாங்க. எப்படி தண்டனை சிறைவாசி கொடுக்குறாங்களோ அப்படி குண்டாசுக்குன்னு தனி பெட்ஷீட் கொடுத்து எல்லாமே இருக்குது. உடை மட்டும் தான் அதே நார்மல் உடை. மற்றபடி ஒரு தண்டனை சிறைவாசிக்கான எல்லாமே தட்டு டம்ளர்லாம் கொடுத்து நம்மளை வந்து ஒரு தண்டனை குற்றவாளி மாதிரியான உளவியலை உருவாக்கி நம்ம சமூகத்தோட பதட்டத்தை ஏற்படக்கூடிய குண்டர் அப்படின்னா என்ன வார்த்தையை பாருங்க. குண்டர்னா ஒரு சமூக விரோதி. அவன் வந்து ஒரு அந்த நக்சல் இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பார்வையை வந்து நம்ம மக்களை உளவியலாக உருவாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாச்சு. அதனால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆனேன். உண்மையிலேயே அந்த சிறைக்கு போனதுக்கப்புறம் தான் மொத்தமாக நரைச்சி போச்சு. அவ்வளோ டிப்ரெஷன் இந்த குண்டாஸ்னால. நம்ம குண்டாஸ் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய மன உளைச்சல் போச்சு. புத்தகம் படித்து நம்மளை ஆற்றுப்படுத்தினா கூட அப்போ அதனால் பாதிப்புலேருந்து வந்த நான் வந்து ஒருபோதும் வந்து இதை நான் இந்த குண்டர் சட்டம் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டதை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அது அரசியல் ரீதியான ஒரு அடக்குமுறை தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. சவுக்கு சங்கர் பேசினது தப்பு. அவர் பேசி பணம் பார்த்துருக்காரு. அவர் வந்து அரசை மிரட்டியிருக்காரு, அதிகாரிகளை மிரட்டியிருக்காரு. அதுக்கு ஒரு சிறையில் போடுங்க, ஓகே. ஆனால் நீங்கள் அதுக்கு குண்டர் சட்டத்தை போட்டுக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ரத்து செய்ய தான் படணும். இதில் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் வந்து அவர் ஒரு RSS பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து சார்ஜ் பொன்னையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் கன்னியாகுமரியில் வந்து பிரதமர் மோடி குறித்து பேசுகிறாரு. அந்த வழக்கில் 124A போடுறாங்க, தேச துரோக வழக்கு. அந்த வழக்கில் 124A வந்து ரத்து பண்ணுறாரு. பேசுவதற்கெல்லாம் தேச துரோகம் கிடையாது. சார்ஜ் பொன்னையா ஒரு கிறிஸ்டியனு, இவர் RSS பேக்ரவுண்ட்னு சொல்கிறீங்க. அவர் RSS பேக்ரவுண்ட் தான் எப்படி அவர் ரத்து பண்ணுறாரு? திருநெல்வேலி டவுனில் வந்து சாப்டர் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டியன் RC ஸ்கூலு, ரோமன் கேத்தலிக் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுடைய இது டாய்லெட்டுடைய காம்பவுண்ட் இடிஞ்சு விழுந்து 4 பசங்க இறந்து போகிறாங்க 2021 மே மாதம். அந்த 4 வாத்தியார் மேலே வழக்கு போட்டு உள்ளதுக்கு வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்ற, ஒரு பள்ளிக்கூடத்தோட கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அந்த ஆசிரியர்கள் எப்படி பொறுப்பேற்பாங்க? 4 பேருமே கிறிஸ்டின், எப்படி பொறுப்பேற்பாங்கன்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்றாரு. மாதொரு பாகன் அப்படின்னு சொல்லி பெருமாள் முருகன் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்கு தடை கேட்குறாங்க. அவருடைய சுதந்திரம் அது அப்படின்னு சொல்லி அதற்கு அந்த தடையை நீக்குவதற்கு நின்றவர் வந்து நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன். இப்படி கருத்து சுதந்திரம் எங்கெல்லாம் வந்து காக்கப்படணுமோ அந்த இடங்கள்ல அவர் நின்றுருக்காரு. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிபதி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களை, ஆடலி பெண்களை அவதூறாக பேசுறேன்னு சொல்லி அவருக்கு 6 மாதம் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கொடுத்து தண்டனை கொடுத்தவர். அப்ப அந்த இடத்துல அவர் சரியா நின்றுருக்காரு. இதுல அதே நீதிபதி தான், அதே சவுக்கு சங்கர் தான். அப்ப சவுக்கு சங்கர் மீது வெஞ்சன்ஸ் வச்சு ஜிஆர் சுவாமிநாதன் பழி வாங்கல. இந்த இடத்துல பேசுவதற்கெல்லாம் நீ குண்டாசு போடக்கூடாது, அரசு அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா அப்ப இந்த வழக்கில் என்ன இருக்கு? உடனடியா எல்லா ஆவணத்தையும் கொண்டு வாங்க. குண்டாசு ஏன் போட்டீங்க? குண்டாசுல வந்து கஞ்சாவை சேர்க்கலையா, பெண் காவலரை பேசினது சேர்க்கல. இந்த CMTA அப்புறம் வீரலட்சுமி கொடுத்த புகார், இந்த 2-3 புகாரை வச்சு தான் அவங்க வந்து இந்த வழக்கை போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஏன் சேர்க்கல, எல்லா வழக்கையும் ஏன் காட்டல? அப்போ இந்த குண்டாசை ரத்துன்னு சொல்லி அவர் ரத்து பண்றாரு. அரசிட்ட கேட்டுட்டு தான் ரத்து பண்ணணும்னு சொல்லி அரசு தரப்புக்கு, அரசு கேட்டால் எப்படி ரத்து பண்ண முடியும்? அரசு எப்பவுமே வந்து ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். நீதிபதி பாலாஜி அவர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ 3வது பெஞ்சுக்கு போயிருக்கு. ஜிஆர் சாமிநாதன் இதுல பண்ணது முழுக்க நான் வரவேற்க வேண்டியது. ஜிஆர் சாமிநாதன் அவர் RSS காரராக இருந்தாலும் கூட
அவர் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்குமே நின்றுருக்காரு. இப்போதான் சொல்கிறேன், கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய பாஸ்போர்ட் வழக்கில் எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து பாஸ்போர்ட்டை எனக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருடம் வாங்க முடியாத பாஸ்போர்ட்டை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தான் பேச்சாளர்களுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டை முடக்குவதா, ஸ்டாலின் மீது 120 வழக்கு இருக்குது, அப்போ அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கிடலாமா, மோடி மீது வழக்கு இருக்குது, துரைமுருகன் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறது கிடையாது, அதனால் ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்துன்னு சொல்லி எனக்கு பாஸ்போர்ட் வழங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு நிற்கிறார்ல. ஓகே, இப்போ சவுக்கு சங்கரனுடைய நிலைமை இப்படி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஃபெலிக்ஸோட நிலைமையும் கிட்டத்தட்ட நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கேள்வி கேட்டவர் அல்லது வந்து நீங்கள் சொன்ன கருத்தை இப்போ நான் பார்க்குறேன், அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஏற்கனவே நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. இன்டென்ஷன் சொல்லுவாங்க ஒரு சம்பவத்தில் வந்து, நீங்க சாட்டை துரைமுருகன்ட்ட கேள்வி கேட்குறீங்க, கேள்விக்கான பதிலை உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு இன்டென்ஷனோட அந்த பதிலை புடுங்கிறதுக்காக பண்ணீங்கன்னா அது தப்பு. யதார்த்தமாக கேள்வி கேட்டு யதார்த்தமாக பதில் வாங்குறீங்கன்னா ஓகே. நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வர்றீங்க, நான் சொன்ன சர்மா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு அண்ணாமலையை வச்சு செய்வோம், அண்ணாமலை குடும்பத்தை கேவலப்படுத்துவோம், அண்ணாமலை அரசியல் விட்டே புறக்கணிச்சு ஓடணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு பண்ணோம்னா நீங்களும் எனக்கு உடந்த, இந்த குற்றத்தில் நீங்களும் உடந்த நானும் உடந்த. யதார்த்தமாக ஒரு நெறியாளராக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் வந்தீங்க, நான் இதுக்கு முன்னாடி என்ன கேள்வி நானும் உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் வந்தீங்க உட்காந்தீங்க, நம்ம பேசுகிறோம், இது யதார்த்தம். இதில் பேசுகிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்கள் டிஸ்க்ளைமர் போட்டு ஐபிசி தப்பிச்சிருவீங்க. ஆனால் சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பேசணும், ஏடிஜிபி அருணையும் அவருடைய குடும்பத்தாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசணுங்கிற உள்நோக்கத்தோட பேசப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. உள்நோக்கத்தோட தான் பேசியிருக்காங்க. இன்னொன்று 2 பேரும் பேசுகிற ஒரு ஸ்டோரி பற்றி பேச போகிறோம்பாங்க. அப்போ ஸ்டோரி பற்றி பேச போகிறோன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. அது கேள்வி பதிலாக இருக்காது, அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும், ஒரு டிஸ்கஷன், அதாவது கேள்வி பதில் டிஸ்கஷனாக இருக்கும். அப்போ அதில் வந்து அந்த அவரும் உடனடியாக போயிடுறாரு. ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் ஃபெலிக்ஸ் வந்து பல நேரங்களில் வந்து ஒரு சவுக்கு சங்கரை வைத்துக்கொண்டு தன்னுடைய பார்வையாளரை அதிகரிப்பதற்காக, வியூஸை அதிகரிப்பதற்காக, சேனலை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டதாக தான் தெரியுது. அதனால தான் அவர் உடனே சொல்கிறாங்க. ஆனாலும் கூட வந்து ஒட்டுமொத்தமான கருத்து சுதந்திரமும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோட கைதை வந்து ராமதமக சீமான் சீமானவர்களும் கண்டிச்சாங்க. நானும் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு கைது பண்ணிட்டீங்க சரி, அவர் வீட்டில் போய் சோதனை போட்டு அவருடைய கண்டெய்னரை சோதனை போட்டு அந்த அளவுக்கு நீங்கள் சர்ச்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவதூறு வழக்கு தானே, அது ஒன்றும் பெரிய வந்து ஒரு தீவிரவாத வழக்கு கிடையாது. இப்போ என்ஐஏனா கூட சோதனை போட்டால் ஓகே, இல்லை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு இன்கம் டேக்ஸ்னா கூட சோதனை போட்டால் ஓகே. வழக்கு பேசுனதுக்கு வழக்கு, பேசின வழக்கில் நீங்கள் கேமராவை தூக்கிட்டு போகிறீங்க, மெமரி கார்டை தூக்கிட்டு போகிறீங்க, ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போகிறீங்க, லேப்டாப் செல்ஃபோனை தூக்கிட்டு போகிறீங்க, அதெல்லாம் வந்து அப்பட்டமான அயோக்கியத்தனம். அதை தாண்டி இவங்க பண்ணது மிக முக்கியமாக ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸோடைய ஃபோனை எடுத்து அந்த ஃபோனுக்குள்ள இருந்த ஒரு உரையாடல் எடுத்து வெளியே போடுறாங்க. சவுக்கு சங்கர் யார் கூட பேசின சேட் எடுத்து வெளியிடுறாங்க. இதெல்லாம் யார்கிட்ட வந்துச்சு? ஒரு சோசியல் மீடியாவில் சர்வசாதாரணமாக மாரிதாஸ் வீடியோ போடுறாரு, தாமோதரன் பிரகாஷ் பேசுறாரு. அப்போ இதெல்லாம் இதுக்கு பின்னாடியில் எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பணம் கொடுக்கப்பட்டு அது காவல்துறை தரப்புலையோ இல்லை அரசு தரப்புலையோ இல்லை முக்கியமான அமைச்சர்கள் தரப்புலையோ கொடுத்து அசிங்கப்படுத்துங்க, டேமேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நிறுத்த பார்த்துருக்காங்க. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். மோடி அவர்கள் தியானம் பண்றதுக்காக தமிழ்நாடு வரார். விவேகானந்த பாறையில 3 நாள் தியானம் பண்ண போறாரு. விவேகானந்தர் பாறைக்கென்று ஒரு பெரிய மரியாதை இருக்கு, விவேகானந்தருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அது வந்து இந்து மத அப்படின்னு கோட்பாடு நின்னாலும் கூட உலகம் தழுவி சகோதர சகோதரிகள் என்று எல்லாரையும் நேசித்தவர். அமெரிக்காவில் போயிட்டு இன்னைக்கு சிகாகோவில் மாநாட்டில் அவர் பேசிய வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் காற்றலையில் ஒழித்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், உலக எல்லாருக்கும் மத்தியில் எல்லாரும் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களே இந்துக்களே அப்படின்னு கேட்கும்போது சகோதர சகோதரிகள்னு சொன்னது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒற்றை வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடத்துல ஒரு மதத்தை பரப்பினவர் மனிதநேயத்தை பரப்பின ஒரு இடத்துல வந்து நான் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டால் இஸ்லாமியர் வீட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய தாலியெல்லாம் அறுத்து இஸ்லாமியர் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நாட்டில் மத கலவரத்தை தூண்டுவது போலவும், ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவியை தமிழ்நாட்டுக்கு கார்த்திகை பண்ணிய களவண்டை போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தியானம் பண்ணவர்கள்லாம் வந்து அந்த பாறைக்கு தான் அசிங்கம், விவேகானந்தம் தான் அசிங்கம். என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏன் வேற உங்களுக்கு உட்காரதுக்கு இடமே இல்லையா? ஒரு இந்த ஜூம்லான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பவுலா காட்டுறான், மோடி மஸ்தான் வித்த, குரலி வித்த, அந்த வடிவேல் குரலி வித்த அப்படின்னு பாருல, அது மாதிரி ஒரு குரலி வித்த தான் பார்க்குறேன். நீங்கள் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்னென்னா தமிழர்களை வந்து ஏமாற்றணும். இப்போ இந்த கார்த்திகை பாண்டியன் மேட்டரில் வந்து தமிழ்நாட்டு முழுக்க வந்து ஒரு பெரிய வாதம் உருவாயிருக்கிறது. கார்த்திகை பாண்டியனை ஏன் அங்கே போய் அமைச்சராக கூடாதா? இந்தியாவுடைய பிரதமராக தமிழர் வரணும்னு சொல்கிற அமித்ஷா ஒரு ஒரிசாவில் ஒரு அமைச்சராக கூட கார்த்திகை பாண்டியன் வரக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன வாதம் இது? அப்போ வி ஆர் ஆல் இந்துஸ் சொல்றீங்க, கார்த்திகை பாண்டியன் இந்து தானே, ஒரு இந்து ஒரு ஒரிசாவை அமைச்சராக உங்களுக்கு என்ன தப்பு இருக்குது? அவர் ஒன்றும் முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லையே. நவீன் பட்நாயக் அவரை தன்னை அரசியல் வாரிசாக அறிவிச்சிருக்காரு. இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பொதுவான ஆட்கள் எல்லாரும் கேட்க தொடங்கியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே சில பேருடைய மனது புண்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்களும் வந்து சில பேர் இதை வந்து எதுக்குறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அதை எல்லாத்தையும் சாந்தப்படுத்தணும், கூல் பண்ணணும்.
இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போகிறாரு. மோடி உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த விவேகானந்த பாறை ஏற்கனவே ஃபேமஸ் தான், இவர் உட்கார்ந்து ஒன்றும் ஃபேமஸ் ஆக போகிறது கிடையாது. ஏற்கனவே வந்து அங்கே போய் கடலுக்குள்ளே போய் கிருஷ்ணருடைய பிறந்த இடமா அது, கிருஷ்ணர் பிறந்த இடத்துல போயிட்டு கடலுக்குள்ளே இந்த சீவாக்கு போனாப்புல போய் அங்கே போய் உட்காந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது வரைக்கும் வந்து ராமர் தான் சாமின்னவர், இப்போ நான் தான் சாமின்ட்டார். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கே பிறந்த டவுட்டாக இருக்குது. வாடி கவுண்ட் பண்ணி சொல்லுவார், நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா அப்படிம்பார்ல, அது மாதிரி நான் மனுஷனே இல்லை, நான் பயாலஜிக்கல் பெருத்தே கிடையாது. இறைவன் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றாரு. இறைவன் வந்து 13,000 இஸ்லாமியர்களை கொள்வதற்காக அனுப்புவாரா? இல்லை வந்து ஒக்கி புயல், தானே புயல், வரதா புயல், கஜா புயல் தமிழர்கள் பாதிக்கப்படும் போது காது கொடுத்து கேட்காம இருக்கணும்னு சொல்லி அனுப்புவாரா? விவசாயிகள் வந்து டெல்லி வீதிகளில் பஞ்சாப் விவசாயிகள் போராடும் போது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கணும்னு சொல்லி இறைவன் அனுப்புவாரா? இறை தூதர்களாக இங்கே இயேசு பிரான் இருந்திருக்காரு, நபிகள் நாயகம் வந்திருக்காங்க, கிருஷ்ணர் இருந்திருக்காரு, எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க, சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த இடத்துல மோடி தன்னை ஒப்பிட்டு பார்க்கறது வந்து எப்படின்னே தெரியல. அப்போ அது ஒட்டுமொத்தமான இந்து மதத்தையுமே மோடியே அவமானப்படுத்துறாரு. ராமரை தூக்கி பிடிச்சவர் இப்போ நான் தான் ராமன், அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. இங்கே வந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்பங்கள் அட்டா வெப் சீரிஸ் மே 30 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.